Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஸ்பெஷலான பாரம்பரியமான மீன் பாங்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சஹருக்கு சிறப்பாக இருக்கும். டேஸ்டும் சும்மா அட்டகாசமா இருக்கும். முதல்ல ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அரை கிலோ கடல் மீனை சுத்தம் செய்து மசாலாவுடன் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு ஓரமா வச்சிடுங்க. மீன்ல மசாலா இறங்கினா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு மூடி தேங்காயோட 2ஆம் பாலை எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ரெசிபியோட சீக்ரெட் பேஸ். அடுத்து ஒரு கடாயில 100 மில்லி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா பெரட்டி வச்சிருந்த மீன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றொரு கடாயில மீன் பொரித்த எண்ணெய ஊற்றி நீல வாக்குல நறுக்குன வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் மல்லி இலை கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடுங்க.
மசாலா வதங்கினதும் நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் பால் மசாலாவை சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விடுங்க. பிறகு மசாலா தடவின மீனையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. மீன் நல்லா வெந்து குழம்பு கெட்டியாகி வரும். கடைசியா திக்கான தேங்காயோட முதல் பாலை ஊத்தி மேலால மல்லி இலை தூவி இறக்குனா கமகமன்னு வாசனை வர்ற பாரம்பரிய மீன் பாங்கா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் ரமலானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.